கதைக்குள்ளே போகலாமா? அதாவது ஒரு பையன் வந்து மாமரத்தில் ஏறி மாம்பழம் பறிக்கலான்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறிடுறான். மாம்பழமும் பறிச்சிடுறான். பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து அவனுக்கு இறங்க தெரியல. ஆர்வத்தில் மாமரத்தில் ஏறிட்டான். இப்போ இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், பயத்தில் அந்த கிளைய பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். யாராவது வருவாங்களா நம்மளை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கரெக்டாக அந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு. அவரை பார்த்து அந்த பையன் கேட்குறான், ஐயையா, நான் வந்து இந்த மாதிரி மரத்தில் ஏறிட்டேன், இப்போ இறங்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உங்கள் உதவி வேணும், இறக்கி விடுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் எந்த பதிலுமே சொல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, விறுவிறுன்னு ஒரு குட்டி குட்டி கல்லாக பொறுக்கிறார். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாரு இந்த பெரியவர் நம்மளை காப்பாற்றாமல் அப்படின்னு நினைக்கிறான். சரின்னு அவர் அந்த கல்லை பொறுக்கிட்டு அந்த கல்லை தூக்கி அந்த பையன் மேலே அடிக்கிறார். அதுக்கு அந்த பையன் கேட்குறான், யோ, நீ காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, எதுக்கு என்னை கல்லால் அடிக்கிற அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, இப்போ இறங்கி வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி அந்த கிளையை பிடிச்சி ஏறி திரும்ப அழகாக எப்படியோ இறங்கிடுறான். அதுக்கப்புறம் கீழே வந்து பெரியவர்கிட்ட கேட்குறான், ஏங்க நீங்கள் என்னை காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் கேட்குறாரு, நீ மரத்தில் ஏறி மாம்பழம் பறிக்க தெரிஞ்ச உனக்கு உன்னால் இறங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு எப்படி அதை நிரூபிக்கிறதுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம்தான் அந்த பையனுக்கு புரியுது, ஆமாம், நம்மளால் இப்போ முடிஞ்சது அப்போ ஏன் முடியல, நம்ம பயத்தால் தான் நம்ம வந்து இப்படி இறங்க முடியாமல் தவிச்சிருக்கோம். சரிங்க ஐயா, என்னால் முடியும்னு உணர்த்தின உங்களுக்கு நன்றின்னு அந்த பையன் சொல்லிடுறாங்க. இப்படி தாங்க வாழ்க்கையும். நம்மளை நிறைய பேர் கல்லால் அடித்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிடாமல் நம்ம வந்து நம்ம தன்னம்பிக்கையை விடாமல் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களெல்லாம் கடந்து போனோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க முடியும். நன்றி.